தினமல நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். டெல்லியில் நடைபெற்ற கார் குண்டு வெடிப்பு சம்பவத்திற்கு பொறுப்பேற்க வேண்டும். யார்? மோடி, அமித்ஷா மற்றும் அம்பானி கூட்டணி பொறுப்பேற்க வேண்டும் என்று சர்ச்சைக்குரிய வகையில் கருத்துக்களை எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள். விவரங்களை பார்க்கலாம். திமுக ஆட்சியில் இன்றைய கொலை ராஜபாளையத்தில் நடந்திருக்கு. ராஜபாளையத்தில் இரட்டை படுகொலை, அதுவும் கோவிலுக்குள்ள இருக்க காவலாளிகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். BLO அதிகாரிகளுக்கு ஓய்வளித்து விட்டு திமுகவை சார்ந்த ஐடி விங் மற்றும் வேறு நிர்வாகிகள் இந்த வாக்காளர் SIR பணியை திறம்பட செய்து கொண்டிருப்பதாகவும் அங்கங்கே இருந்தவர்களுடைய காணொலிகள் நமக்கு காட்டுகின்றன. யார் அவர்கள்? விவரங்களை பார்க்கலாம். கோவைக்கு வருகிற இந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் SIR பத்தி SIR போதும்லாம் கிடையாதுங்க அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. என்ன விளக்கம் தெரிந்து கொள்ளலாம். சனாதன எதிர்ப்பு என்கின்ற கொள்கையில் உறுதியாக நின்ற துணை முதலமைச்சர் அவர்களுக்கு பேரிடியை இறக்கியிருக்கிறார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். பழனி பாலதண்டாயுதபாணியில் மனமுருக வேண்டியிருக்கிறார். 44 லட்சம் ரூபாய் ஒரு நாள் அன்னதான நிகழ்வுக்கான அந்த நன்கொடையாக அளித்திருக்கிறார் ஒரு பிரபலமான அமைச்சர். யார் அவர்? பார்க்கலாம். தஞ்சை திமுகவில் தகிக்கும் அனல் முரசொலி என்று பெயர் பெற்ற எம்பியும் மற்றொரு மாவட்ட செயலாளரும் அடிச்சுக்கிறாங்க. இதை பத்தி தான் இன்னைக்கு நான் பார்க்க போறோம். இது சைட்லைட்ஸ். டெல்லியில் நேற்று மாலை, அதாவது சரியா சொன்னா ஒரு 6:58 ஒரு 7 மணி அளவுல நடந்த கார் வெடிகுண்டு விபத்து. கார் வெடிகுண்டு வெடிப்பு. இதே இந்த சிலிண்டர் வெடிப்புன்னு சொல்லி இதே மைண்ட்ல எங்க நடந்தாலும் அதுதான் வெடி விபத்துலாம் கிடையாது. ஆமா, அது வெடியாளுல நடந்தது. நம்ம அப்படியே டியூன் ஆயிட்டோமா, நம்ம எங்க நடந்தாலுமே அது நமக்கு அப்படி வர மாட்டேங்குது. ஏன்னா நம்ம நல்வழிப்படுத்தப்பட்ட பத்திரிகையாளரா இருக்க முடியாது. அது வேறயா? அதனாலதான் ரெட் ஃபோர்ட்டுக்கு பக்கத்துல நடந்த அந்த குண்டு வெடிப்பு, அதை வச்சது யாரு, அதை கொடுத்தது யாரு, இப்படி பல கேள்விகள் இருக்கு. விசாரணைகள் 13 பேர்கிட்ட தீவிர விசாரணை 12 மணி நேரம். கார்ல வச்சாங்க, என்ன வெடிகுண்டு வைக்கப்பட்டது, அது தற்கொலை படையாக மாறி வெடிக்க செய்யப்பட்டதா அப்படின்ற மாதிரியான விசாரணைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க நிலையில பீகார்ல இன்னைக்கு 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு காலையில தொடங்கினோடனே அந்த குண்டு வெடிப்புக்கும் இந்த பீகார் வாக்குப்பதிவுக்கும் தொடர்புபடுத்தி ஒரு திரைக்கதை எழுதினாரு பாருங்க நம்ம விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன். எக்ஸ் வலைதள பதிவு ஒன்று போட்டிருக்காரு. இருங்க ஓகே, இப்போ நான் சொல்லிடுறதுக்கு தயாராயிட்டேன். கண்டினியூ. அதாவது இதற்கு முன்பு நடந்த தேர்தல்கள் எல்லாருமே இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு. அதாவது குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நடந்திருக்குது. சோ அதை வச்சுதான் பாஜக இந்த மாதிரியான விஷயங்களை செய்யுதோ அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகத்தையும், இதற்கு முழு பொறுப்பேற்கணும் யாரு? 3 பேர் பொறுப்பேற்கணும். மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் அம்பானி. இந்த 3 பேர் தான் பொறுப்பேற்கணும்னு சொல்லிட்டு ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான அம்பானி தானே சொன்னீங்க? ஆமா, ஓகே. அம்பானி, அதானி, இதான எல்லாம் விட்டுட்டாரு போல இருக்குது. அதான் ஒரு நியாயம் வேண்டாமா அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு என்னன்னு தெரியல. அவர் சொல்லியிருக்காரு. சரி, இது எப்படி என்னன்றது தெரியல. அதாவது அதுல யாரெல்லாம் ஈடுபட்டார்கள் என்ற முதற்கட்ட தகவல் போட்டோ முதற்கொண்டு வந்துருச்சு. அது எத்தனை பேர், அவங்க எல்லாமே இதுக்கு முன்னாடி 2900 கிலோ மதிப்பு எடையுள்ள வெடிபொருட்கள் கைப்பற்றப்பட்டது. அது அவங்க எல்லாம் டாக்டர்ஸ், அவங்க எல்லாம் எங்கிருந்து வந்தாங்க அப்படின்றது அவங்களுடைய பேர்லாம் வந்துருச்சு. ஹரியானால. ஆமா, இப்ப இவர் என்னன்னா, இவர் ஒரு சமூகத்துக்கு சார்ந்த அவருடைய வாக்குகள் வேணுங்கிறதுக்காக இவர் எங்க கொண்டு போய் எதுக்கு முடிச்சு போடுறாரு? பாதிக்கப்பட்டது யாரு? கிட்டத்தட்ட 13 பேர் 13 பேர். இதுக்கான தீர்வு என்ன? இதை உண்மையிலேயே கண்டறிஞ்சு இத வேற இருக்கணும். புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு நடந்த மிகப்பெரிய தாக்குதலாக பார்க்கப்படுது. சமீப காலமாக இந்தியா தீவிரவாத தாக்குதலிருந்து ஓரளவுக்கு தள்ளி இருக்கு, தீவிரவாதத்தை ஒட்டுமொத்தமாக எதிர்க்கணும்னு சொல்லி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலக அரங்கில் சொல்லி வர்றதையும், பாகிஸ்தான் மறைமுகமாக இதுக்கு எப்படி ஆதரவுகளை கொடுக்குறாங்க, எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை அவங்க எப்படி ஊக்குவிக்கிறாங்க, போதைப் பொருள் புழக்கத்தில் முதற்கொண்டு எவ்வளவு விஷயங்கள் அவங்க செய்யறாங்கன்ற பல விஷயங்களை உலக அரங்கில் அவங்க போட்டு விடுக்கிறாங்க. இந்த அளவுக்கு பிரச்சனைகள் விசுரூபம் ஆகிட்டு இருக்கிற நிலையில திருமாவளவன் இந்த மாதிரியான பதிவை ஏன் போடணும்? ஒரு பொறுப்பற்ற தன்மையாக இருக்கிறது அல்லவா அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை முன் வச்சு, ஒருவேளை கைது செய்யப்பட்டவங்க எல்லாம் அம்பானியுடைய கம்பெனியில் வேலை செஞ்சவங்களா இருப்பாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் கூட வருது. ஆனா எதையாவது ஆதாரபூர்வமா சொன்னா பரவாயில்ல. பிரதமர் மோடி, அமித்ஷா அவர்கள், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களையும் சேர்த்துக்கிட்டா கூட அதுல ஒரு லாஜிக் இருக்கு. அவங்கலாம் 3 பேருமே அமைச்சர்கள். எந்த லாஜிக்கும் இல்லாம ஒரு பிசினஸ் மேனை கொண்டு வந்து கோர்க்கிறதுக்கான காரணம் நம்ம கொஞ்சம் வெளியில இருந்தே பேசுவோம். இப்போ டெல்லியில கார் குண்டு வெடிக்குது, பீகார்ல எலெக்ஷன் போலிங் இன்னைக்கு நடக்குது, 1000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் எவ்வளவு விட்டுருங்க நடக்குது இல்லையா? இப்ப இதுக்கும் என்ன சம்பந்தம் தான் நாங்க. கரெக்ட். டெல்லியில எலெக்ஷன் நடக்குது, குண்டு வெடிச்சா பீகார்ல இருக்கிற மக்கள் பிஜேபி ஓட்டு போடுவாங்களா? டெல்லியில காங்கிரஸ் ஓட்டு போடுவாங்க. டெல்லியில வெடிச்ச குண்டுக்கு டெல்லியில ஓட்டு போட்டாங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. டெல்லியில வெடிச்ச குண்டுக்கு பீகார்ல எப்படி ஓட்டு போடுவாங்க? புரியாத புதிரா இருக்கு. திமுக ஆட்சியில் இன்றைய நலத்திட்டம் அது இல்ல அது அப்புறமா வருவோம். திமுக ஆட்சியில் இன்றைய டொமேட்டோ சாஸ் சம்பவம். டொமேட்டோ சாஸ் இன்னைக்கு யாருக்கு எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி
இல்லை அதுக்கப்புறமாவே சொல்லுவோம். டொமேட்டோ சாஸ் இன்னைக்கு யாருக்குன்னா விருதுநகரில் ராஜபாளையத்தில் நடந்திருக்கிற ஒரு சம்பவம். அதாவது இப்போ என்ன ஆச்சுன்னா டொமேட்டோ சாஸ் சம்பவங்களை வந்து சாதாரணமா எடுத்துக்கிட்டு அது நடக்கிற இடம் இருக்குது இல்லையா, அதுதான் இப்ப ஹைலைட் மாறிக்கிட்டு இருக்கு. இப்ப என்ன இங்க எந்த சம்பவத்துல நேத்து வந்து காவலர் குடியிருப்புல பண்ணமா, அதை விட அதிரி புதிரி அதெல்லாம் பண்ணணும்டா அப்படிதான். விருதுநகர்ல ராஜபாளையத்துல ஒரு கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய 2 காவலாளிகள் அவங்க வந்து சதக் அப்படின்னு சொல்லி டொமேட்டோ சாஸை வெளியே எடுத்து கிட்டத்தட்ட முடிஞ்சது இறந்துட்டாங்க. இறந்த பின்பு அவருடைய உடல்கள்லாம் எடுத்து செல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு டிஐஜி நேரிலே வந்து பார்த்துருக்காரு. சம்பவத்தின் உச்சகட்டமான விஷயம் என்ன தெரியுமா, அங்கே இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க்கு தூக்கிட்டாங்க. சிசிடிவிலாம் இருந்துட்டு போகுது, ஹார்ட் டிஸ்கில் தானே பதிவாகும், தூக்குங்கப்பா அப்படி சொல்லி எல்லா பொருளையும் எடுத்தவங்க. எவ்வளோ ஒரு புத்தாலித்தனமா இருக்காங்க பாருங்க. ரெண்டாவது இப்போ இன்னைக்கு இதெல்லாம் வந்து எந்த தலைப்பு செய்திகளும் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எஸ்ஐஆர் எதிர்ப்பு அப்படிங்கிறதுல முதலமைச்சர் என்ன பேசினார் அப்படிங்கிறதா ஒரு கருத்து பரிமாற்றமாகவும் கனிமொழி பேசுனது டெல்லியில வந்து அந்த குண்டுவெடிப்பு சம்பவத்துல என்ன நடந்தது அப்படிங்கறத எப்படி மடைமாற்றி விடலாம் அப்படிங்கிறதும், எதிர்கட்சி தலைவரை வந்து எப்படி பேசலாம், அதிமுக என்ன நடந்துச்சு, செங்கோட்டையன் எங்கப்பா தலைப்பு செய்தியா வரலையேப்பா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் தான் ஓடிட்டு இருக்கு. ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கரெக்டா இந்த விஷயத்தை சுட்டி காட்டி தமிழ்நாடு கொலைக்களமாக மாறி வருகிறது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாப்ல. இந்த சம்பவம் நடந்தது எங்க, விருதுநகர்ல. இப்போ இதே விருதுநகர்ல தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இங்க இருந்துகிட்டே அங்க ஒரு மேம்பாலத்தை, அதாவது நேத்து வந்து திருச்சியில சிஎம் இருக்காரு, திருச்சியில சம்பவம் நடந்தது. ஆமா, இப்ப விருதுநகர்ல நடந்திருக்கு. அப்ப இன்னைக்கு விருதுநகர்ல மேம்பாலம் திறந்து வச்சிருக்காங்க. அப்படி வேற ஐயா ஸ்டாலின் அவர்களை இவங்க ஃபாலோ பண்றாங்களா இல்ல இவங்கள ஐயா ஸ்டாலின் ஃபாலோ பண்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா சம்பவம் மட்டும் கரெக்டா கோயின்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் கவனிங்க ஐயா, உங்களுடைய கட்டுப்பாடு, உங்களுடைய காவல்துறை, உங்களுடைய சிஎம் தாவாராரு தக்காளி சட்னி வர போகுது அப்படின்னு பட வேண்டியதான் இருக்குது. அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது. இந்த எஸ்ஐஆர் நடைமுறையில் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஃபார்ம் கொடுக்குறாங்க, பேசிக் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத குறு படமாக நிறைய பேர் இன்ஃபர்மேஷனாக போட்டுட்டு இருக்காங்க. 2 ஃபார்ம் கொடுப்பாங்க. ஒன்று ஃபில்அப் பண்ணி கையெழுத்து போட்டு ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் கொடுத்துடணும். அதே இன்னொரு ஃபார்மில் அந்த படிவத்தை ஃபில் பண்ணி ஆஃபீஸர்கிட்ட இந்த கையெழுத்து வாங்கி நீங்கள் வச்சுக்கணும். நாளைக்கு வாக்களிக்கும் போது இந்த ஃபார்ம் உங்களுக்கு தேவைப்படுகின்ற மாதிரியான பேசிக்லாம் இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா, இந்த கணக்கெடுப்பு பணியில் பிஎல்ஓன்னு சொல்லிட்டு பூத் லெவல் ஆஃபீஸர் ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருக்கார். அவர் யார் நியமிக்கப்பட்டிருக்காருன்ற தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் சைட்ல போயிட்டு உங்களுடைய தொகுதி, உங்களுடைய வாக்காளர் அட்டை இதெல்லாம் போட்டீங்கன்னா அது இதுல வரும். இதுல என்ன அப்படின்னா, பல்வேறு குளறுபடிகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு திமுக போராட்டம் பண்றாங்க. இது வேண்டவே வேண்டாம், ஒரு மிகப்பெரிய முறைகேட்டுக்கு அதிமுக துணை போகுன்னு சொல்லிட்டு அதிமுகவையும் கழுவி ஊத்துறாங்க. ஆமா, அதாவது இதுல வந்து நம்முடைய வாக்குகள்லாம் பறி போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டலாம் இவ்வளவு பேசுறாங்களே. அப்ப திமுக எவ்வளவு நேர்மையானவங்க, மனித புனிதர் அல்லவா, அவங்களை வச்சு கொண்டாடணுமே. அதேதான் கரெக்ட். தஞ்சை பெரிய கோயில்ல இவங்க சிலையை தானே வைக்கணும், சுத்தியும் இவங்க சிலையை வச்சுட்டு மனசாட்சியில இந்த வார்த்தையில வாயிலிருந்து வந்துருது அவருக்கு. சரி, மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீரங்கத்துல மணிகுண்டம் அப்படின்ற ஒரு இடத்துல, அப்புறம் இன்னொரு இடத்துல மணிமண்டபம் என்ற ஒரு இடத்துல ஒரு முத்தமிழ் செல்வி அப்படின்றவங்க ஒருத்தர் வந்திருக்காங்க, உட்காந்துருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, ஏதோ பிஎல்ஓ ஆபீஸர் தான் பூத் லெவல் ஆபீஸர் கேட்டப்ப தான் நான் என்னங்க என்ன போய் பூத் லெவல் ஆபீஸர், நான் டிஎம்கே ஐடி விங்குங்க, உடன்பிறப்புங்க அப்படின்னாரு. சரி, நீங்க இதுக்கு இந்த வேலையை பார்த்துட்டீங்க. அவர் இருந்தா போயிருக்காங்க, வீட்டுல பொண்டாடி உடம்பு சரியா மருந்து தேய்ச்சி விடுறது, தலைவலிதாமா ஜண்டுவம் தரைச்சுட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு உதவி, மேன் டு மேன் ஹெல்ப். இவங்க வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடுத்தோன்னா, என்ன சார் வீடியோலாம் எடுக்கிறீங்க, நீங்க எப்படி இந்த வேலையை பார்க்கலாம், ஏங்க இப்பதான் போனாரு அதுக்காக நான் ஹெல்ப் பண்றாங்க. நானு இந்த பாபா படத்துல உதவி அப்படின்னா நாங்க உசுரையே கொடுப்பாங்க. இந்த பாபா படத்துல சொல்ல மேன் டு மேன் ஹெல்ப், மேன் டு மேன், அந்த மாதிரி ஹெல்ப், கைண்ட் மனுஷன் செய்யற உதவி. என்னங்க நீங்க இத போய் நீங்க ஆஃப் பண்ணுங்க, அதெல்லாம் இல்ல, போன போட்டு சொன்னா அவர் போன் போட்டா வேற யாரோ எடுத்து பேசுறாரு. சரி, பிஎல்ஓ இவங்கள தான் வச்சிருக்கீங்களா அப்படின்னா, இல்ல அப்படின்னா பிஎல்ஓ யார் அப்படின்னா, அதை நான் வர்றேங்க, நேரில் வரேங்கன்னு சொல்லி அவர் பேசுறாரு. நீங்க வர வேணாம் சார், அந்த பூத் லெவல் ஏஜென்ட் ஆஃபீஸருடைய அலுவலக எண்ணு, அந்த நம்பர் எல்லாத்தையும் கொடுங்க, நாங்க பேசிக்கிறோம். அப்புறம் அவர் வந்து நீங்க வந்தா என்ன வரலன்னு சொல்லிட்டு இப்போ இவங்களை எடுத்து போட்டோம்னா, இவங்க இல்ல நான் அனுப்பிச்சு சொல்றேன் அப்படின்னாரு. நீங்க இவ்வளவு நேர்மை நியாயமா பேசுறவங்க இந்த வேலையை நீங்க எதுக்கு பாத்துறீங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஸ்ரீரங்கத்துல மட்டும் இல்ல, இன்னொரு இடத்துல இதே மாதிரி நடந்திருக்கு. இன்னும் பல இடங்கள்ல பூத் லெவல் ஆபீசர் போகாம திமுக உடன்பிறப்புகள் தான் போயிருக்காங்க. ஆமா, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு லேடி, அவங்க செம்மையா கத்துன்னு கத்துறாங்க. இவங்க அதிமுக காரங்க போல இருக்கு. என்ன நீங்க எடுக்கிறீங்க வீடியோலாம் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஏதோ பேசும்போது, என்ன மரியாதை எல்லாம் நீங்க வாடி பேசுறாங்க, மரியாதைனா மரியாதை சொல்லிட்டு இவர் பேச ஆரம்பிச்சோன்னா அவரு உடன்பிறப்புக்கு அப்படியே ரொம்ப பெண் உடன்பிறப்பு அவங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி கோவமா வந்து யாரா வேணாலும் இருந்துட்டு போங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களுக்கு திரும்ப பேசுறாங்க. இருந்தாலும் இந்த 2 பேரும் நான் காசு வாங்காம விசுவாசமா இருப்பேன், நான் 200 ரூபா வர வாங்கிட்டேன், எவ்வளவு விசுவாசமா இருப்பேன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லல. நியாயமான லாஜிக் தானே, நியாயமான லாஜிக் தான். ஓகே, சோ
அப்படின்ற போயிட்டு இருக்கிற நிலைமையில ஒரு பக்கம் எஸ்ஐஆர் எதிர்த்து போராட்டம், இன்னொரு பக்கம் பிஎல்ஓ ஆபீசர் டூப்ளிகேட்டா போட்டு இவங்களும் பண்றாங்க. இப்ப இன்னைக்கு பல பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிஎல்ஓ ஆபீசரா யார போடுறாங்க, அரசு அலுவலக பணிகள் இருக்கக்கூடியவர்களை தானே எடுத்து போடுறாங்க. இப்ப நீங்க அதுக்கு மாநில அரசினுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அந்த பணியாளர்கள் என்ன செய்வாங்க, என்ன தவறு செஞ்சிட முடியும் அப்படின்றது. இந்த பிஎல்ஓவாக பாஜக காரர்கள் வந்து நம்மளுடைய ஓட்டுகளை எல்லாம் நீக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயத்தை தான் கூட அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை சார்ந்த 2 பேர் போலாமேப்பா, அவங்க போய் அவங்களும் தானே செக் பண்றாங்க. திமுக அந்த மாதிரியான ஒரு பயத்தை ஒரு அபாயத்தை தான் முன் வச்சாங்க. ஆனா இங்க யார் பூத் லெவல் ஏஜெண்டா இறங்கியிருக்கான்னு பார்த்தா, பூத் லெவல் ஆபீசரா இறங்கியிருக்கான்னு பூரா பையிலுமே 200 இருந்தா என்ன பண்றது? நம்முடைய ஓட்டை பாருங்க, 2 வேஷம் பாருங்களேன். ஒரு பக்கம் எஸ்ஐஆர் எதிர்க்கிறது, இன்னொரு பக்கம் டேய் உள்ள போடா நம்மளுடைய பிளாக் ஷீப் எல்லாம் உள்ள தள்ளி விடுறான்னு சொல்லிருக்காங்க. ஆனால் வெளிப்போடருங்க யாராவது ஃபார்ம் எடுத்துட்டு வந்தாங்கன்னா கூட நீங்க அவர் பிஎல்ஓ தானா அப்படிங்கறத எலெக்ஷன் கமிஷன் சைட்ல போயிட்டு நீங்க உங்களுடைய அந்த வாக்காளர் அடையாள அட்டையினுடைய எண்ணை போட்டு பதிவு நிறுத்தினா பிஎல்ஓ ஆபீஸருடைய ஃபோன் நம்பர் வரும். அந்த ஃபோன் நம்பர் பண்ணி அவர் தான் வந்திருக்காரு அப்படின்றத பார்த்துட்டு ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுங்க. நீங்க பாட்டுக்கு ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போ இதோட இன்னொரு சம்பவத்தையும் பேசிடுமே. கோவைக்கு இன்றைக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட இந்த எஸ்ஐஆரை பற்றி கேட்குறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க 2000ஆம் ஆண்டுக்கு முன்னாடி 10 முறை வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடந்திருக்கு, 10 முறை எஸ்ஐஆர் நடந்திருக்கு. 2000ஆம் ஆண்டுக்கு பிறகு 3 முறை நடந்திருக்கு. திமுக அந்த நேரத்தில் காங்கிரஸோட கூட்டணியில் அங்கம் வகிச்சிருக்கு, காங்கிரஸ் ஆட்சியில் நடந்திருக்கு. ஒரு காமெடி இருக்கு தெரியுமா, ஆடன்னா அடிப்போம் அப்படின்ற அந்த பாஜக எது கொண்டு வந்தாலும் நாங்கள் அப்படி அவங்க சொல்கிறாங்க போல, என்னன்னு தெரியல. திமுகவில் ஐயா ஸ்டாலின் அவருடைய குளத்தூர் தொகுதியிலே 4000க்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்கள் இருக்காங்க. அவங்களாம் நீக்கணுமா வேணாமா? நீக்கணும்ல. பரவாயில்ல. ஏவா வேலு அவர் சொல்லிருக்காரு. என்ன சொல்றாரு? வேற லெவல் கருத்து போயிருந்து எல்லாரும் பேனா பேப்பர் இருந்தா எடுத்து நோட் பண்ணிங்கப்பா. ஆபீசரை வந்து நீங்க நல்லா கவனிக்கணும். எப்படி சிக்கன் மட்டன் என்னவோ சிக்கன் மட்டனா என்னவோ ஐஸ்கிரீம் என்னவோ டாஸ்மாக் ராஜ விருந்து உபச்சாரம் பண்ணி. ஆமா, டாஸ்மார்க்ல இருந்து கலர் கூல் ட்ரிங்க்ஸ் கூட வாங்கி கொடுக்கலாம். நீங்க கலர் கூல் ட்ரிங்க்ஸ் டாஸ்மார்க்ல வாங்கி கொடுத்து அவங்கள நீங்க சந்தோஷமா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் ஓட்டு கிடைக்கும். சார்ந்தவர்களுடைய பேர் நீக்காம இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையா அவர் சொல்லியிருக்காராம். வெளிப்படையா சூப்பர். அதாவது டாஸ்மாக் அது வேணாம், அதை விட்டுருவோமே. என்னன்னா கான்ஸ்டியூஷன் கொடுத்த ரைட்ஸ், அந்த ரைட்ஸை வாங்குறதுக்கு பிஎல்ஓ ஆஃபீஸருக்கு விருந்து உச்சாரம் பண்ணி அவருக்கு எல்லாம் சேவை செய்யணுங்கிறீங்க. அதெல்லாம் நியாயமா? நம்மளோட செத்து போன தாத்தா முப்பாட்டன் பாட்டன் எல்லாம் ஓட்டுல இருக்கிறது அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்றது எங்கன்னா அது எலெக்ஷன் கமிஷனுடைய அந்த ஓட்டர் ஐடி. ஆமா, அவங்க கரெக்டாக தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்து வாக்களிச்சுட்டு போயிடுவாங்க. அப்போதான் அவங்களுக்கு படையல் போடுவோம் நாங்கள். எஸ், கரெக்ட். சனாதன எதிர்ப்புன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய டச் பண்ணி பார்த்தாரு யாரு? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். தம்பி நீ வச்சது வந்து சாதா கூடு இல்ல, தேன் கூடு. அது இருக்கிறது தேனி இல்ல, தேன் கூட கிடையாது. ஆமா, தேனி கூட கிடையாது, குளவி கூடு. கடிக்க போற குளவி கூடு அப்படின்னு சொல்லி நினைச்சு அதை கை வச்சாரு. இந்தியா பூரா வழக்குகள் பதிவாகி ரொம்ப இருந்தது. ஒரே நீதிமன்றத்தில் சந்திச்சுக்கலாம்னு சொன்னாங்க, எல்லாத்தையும் ஒரே கேஸா மாத்திரம் எல்லாம் போட்டு தன்னுடைய செல்வாக்குனால ஒரு மாதிரியா பண்ணியிருக்காரு. இப்ப என்னன்னா, அவர் கூடவே இருக்கிற பக்கத்துல இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பழனி பாலதண்டாயுதபாணி முருகன் அரோகரா முருகா முருக பெருமானுக்கு அரோகரா அப்படின்ற மாதிரி போய் தரிசிச்சு வந்திருக்காரு. நண்பராச்சே, ரொம்ப நெருங்கிய நண்பராச்சே. எப்பா கூடவே சுத்தரா சொல்ல மாட்டியா அப்படின்னு ரசிகர் மன்ற தலைவர் வேற அவரு கும்பறாரு. இப்ப என்னன்னா, இவரு சனாதனத்தை எதிர்க்கிறாரு, அவரு பழனி பாலதண்டாயுதபாணியில போட்டு இப்படி பாக்குறாரு. அவர் ஒரு 100 இல்ல எவ்வளவு தெரியல, 200 500 தெரியல நோட் எடுத்து தட்டுல போடுறாரு. சரி, இருக்கிறவங்க போடுவாங்க. சுரண்டி சுரண்டி அந்த போகர் செஞ்ச சிலை எங்க போச்சுன்னே தெரியல. இந்த மாதிரி இருக்குது. சோ அவரு பாலதண்டாயுதபாணி கோவிலை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மனமுருக வேண்டி இருக்கிறார். எதுக்காக? இந்த தேர்தலில் முதலமைச்சர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் வேண்டி இருக்கிறார். அவருக்காகவே, அதுக்காக தான். சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய துணை முதலமைச்சருக்கு நீண்ட ஆயுளும் மன ஆரோக்கியமும் உடல் நலமும் இருக்க வேண்டி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பழனி பாலதண்டாயுதபாணி கோவில் சனாதனத்தை சங்கரிக்கக்கூடிய நம்ம விசிகாவுடைய தோழர்கள் இதெல்லாம் பார்த்தாங்கன்னா சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? வீடியோ எல்லாம் வந்துருச்சு. அதுவும் மத்த டிவில வந்திருந்தா கூட பரவாயில்ல, பிரபலமான நட்பு சேனலான பாலிமர்லயே வந்துருச்சு. இருந்துட்டு போட்டோம். ஏன்னா விசிகால உள்ளவங்களே இப்ப கோயிலுக்குலாம் போய் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்களா இல்லையா? எலெக்ஷன் வந்துருச்சுல, எல்லாம் வைப்பாங்க, சிலுவை போடுவாங்க, தொப்பி போட்டுக்குவாங்க, வேல் தூக்குவாங்க, செங்கோல் எடுப்பாங்க, எல்லாம் எதுக்கு? வாக்குக்காகத்தான். இதுல இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, கே.என். நேரு அவர்களுடைய புகழை வந்து ஐயா மிஸ் பண்ணிட கூடாதுல்ல. திருப்பதி வெங்கடாச்சலபதி லூ அங்க வந்து போட்டிருக்காங்க, எல்சிடி மானிட்டர்ல போட்டிருக்காங்க. இன்றைய பங்களிப்பு எவ்வளவு? 44 லட்சம். அவ்வளவுதானா? ஆமா, ஒரு நாள் அன்னதான செலவு. ஐயாவுடைய வருமானத்துல இதெல்லாம் பெரிய விஷயமா? பல 100 கோடி வந்திருக்குது. பாவத்தை எங்க கரைக்கிறது? திருப்பதியில போய் கரையப்பா. அமலாக்கத்துறை அந்த பக்கம் வெயிட்டிங், அதுல இருந்து காப்பாத்தியோட பெருமாளே அப்படின்னு சொல்லிட்டு சட்டநாதர்கிட்ட போய் அப்படியே சாஷ்டாங்கமா மன்னிப்பு கேட்டு வந்தார். ஆமா, சட்டம் பிரச்சனைகள் அமலாக்கத்துறை எல்லாரும் காப்பாத்திய சட்டநாதரே. ஐயா நீங்க அன்னதானம் பண்ணுவியா? எவ்வளவுயா பண்ணும்? யாராவது இல்லாதப்பட்டவளுக்கு பண்ணுவாங்க. ஐயா இல்லாதப்பட்டவன் திருப்பதியிலே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு
போய் பண்ணிட்டு திருப்பதி தான் நம்ம ஏழை சாமியாச்சு. ஆமா, அதாவது தமிழ்நாட்டுல கொள்ளையடிச்சு திருப்பதியில கொண்டு போய் கிடைக்கிறாரா? ஆந்திராவில் கொண்டு போய் கொடுக்குறாரு. ஏற்கனவே ஒரு பக்கம் நிறைய காசு, நிறைய கான்ட்ராக்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஒரு பக்கம் கேரளாவுக்கு கனிம வளங்களை கொடுக்குறாங்க, இந்த பக்கம் பணத்தை எல்லாம் எதுவுமே நாங்க வச்சுக்கலாம், எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துறாங்க, நாங்க எதுவுமே வச்சுக்கிறோம், ரொம்ப கம்மி எதுவுமே வச்சுக்கிறீங்கன்ற மாதிரி இருக்குது. ஸோ சனாதன எதிர்ப்பு ஒரு பக்கம், அமைச்சர்களுடைய என்னது பக்தி பரவசம் அப்படிங்கிறது இன்னொரு பக்கமா இருக்குது. திராவிட கொள்கையை வந்து சரியாக கடைபிடிக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இதுதான் உதாரணம். அடுத்து இன்னும் கொஞ்சம் நாள் போச்சு அப்படின்னா கி வீரமணியே கூட ஏதாவது கோயிலுக்கு மொட்டை போட்டாருனா கூட துலாபாரம் மாதிரி அதுவும் நடக்கும்னு சொல்றீங்களா? நடந்தாலும் நடக்கும். தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் கடந்த தேர்தல் நம்ம ஒரு 100 தொகுதி தோத்துட்டோமே. தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின், ஆமா இல்ல, கடந்த தேர்தலில் நம்ம ஒரு 100 தொகுதியில இந்த கூட்டணி கட்சியெல்லாம் போக நம்ம ஒரு 70 தொகுதியில தோத்துட்டோம் இல்லையா? முதல்ல அவங்களெல்லாம் வர சொல்லுங்க. அந்த தொகுதியுடைய நிர்வாகிகள்லாம் பார்த்துட்டோம்னா நம்ம வந்து அந்த தொகுதியில் வெற்றியை வந்து உறுதி பண்ணிடலாம் அப்படின்னு அவங்கெல்லாம் வர சொல்லியிருக்காப்புல. ஸோ அந்த உடன்பிறப்பே வா அப்படின்னு கூப்பிட்டார் இல்லையா? அதில் 73 பேர் வரைக்கும் இப்போ பார்த்துட்டாங்க போல். என்னென்னா கடந்த முறை மாதிரி சாஃப்டாலாம் இல்லை, இப்போ ரஃப் ஆகிட்டாரா, ரக்கட் கையாக மாறிட்டாப்லையா. அது என்னப்பா இது, இந்த தொகுதியெல்லாம் தோற்றுட்டு போயிட்டே இருக்கும், ரொம்ப எண்ணிக்கையெல்லாம் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே குறையா சொல்கிறாங்க, நம்ம மாவட்ட செயலாளர் சரியில்லை தலைவரே, அவரை மாற்றி விட்டிங்கன்னா எல்லாம் சரியா போகும் அப்படின்னு. உடனே அதெல்லாம் நடக்காதுப்பா, இந்த குறை சொல்கிறதுக்குலாம் இங்கே வரக்கூடாது, என்கிட்ட காரணமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக மாறி சர்வாதிகாரியாக மாறி விட்டா. எதையுமே திருத்த மாட்டேன், ஆனால் எல்லாமே சரியாகும். ஆமாம் அப்படின்னு சொல்லியிருப்பார் போல். அதில் வந்துட்டு அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையும் அவர் அப்படியே ஓரம் கட்டிட்டு இப்போ எல்லாத்தையும் ரஃபாக மாறிட்டாரான். ஸோ இப்போ தஞ்சை மாவட்டத்துடைய ஒரு கம்ப்ளைண்ட் ஐயாவுக்கு போயிருக்கு. என்னன்னா, தஞ்சை மாவட்டத்தில் வந்துட்டு எம்பிஆர்னா முரசொலி எவ்வளவு அற்புதமான விஷயம். திமுகவுக்கே முரசொலினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த முரசொலி அப்படின்ற பெயர் பெற்ற எம்பி அவர்கள் அங்கே போய் சொல்கிறாரு, பழனிவேல்னு நம்ம தஞ்சை தெற்கு மாவட்டத்தில் ஒரு மாவட்ட செயலர் இருக்கார், எனக்கு எதிராக வேலை பார்க்குறாரு, எனக்கு ரொம்ப குடைச்சல் கொடுக்குறாரு, இப்படி இருந்தால் நம்ம எப்படி வந்து நம்ம தொகுதியில் ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவர் கடந்த பிப்ரவரி மாதம் தான் மாவட்ட செயலர் ஆனார் பழனிவேல் அவர்கள். இந்த 6 மாதத்துலேயே அவங்க ரெண்டுத்துக்குள்ளான கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, ஃபிசிக்ஸும் வந்து முட்டிக்கிட்டே நிற்கிது, இது போக பயாலஜி வந்து ஒத்தே வரல. ஸோ இந்த மாதிரியான மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால கால்குலேஷன் செட் ஆகும். ஜூவாலஜி டாக்டர் கிட்ட போனால் அதுதான் கடைசியாக நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்னால அவர் வந்து தலைவர்கிட்ட போய் வந்து முறையிட்டிருக்காரு. தலைவர் இதுக்கு என்ன முடிவெடுக்க போகிறாருன்னு தெரியலை. இந்த பிரச்சனை வந்து தஞ்சை மாவட்டத்துக்குள்ளே அனலாக தகிச்சிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே தஞ்சை வடக்கு மாவட்ட செயலராக ஒருத்தர் இருந்தார், கல்யாணசுந்தரம். கல்யாணம் பண்ணோன்னே எல்லாம் நடந்துருவாங்க அப்படின்லாம் கேட்டாப்புல. நடக்காதா? கல்யாணம் பண்ணோன்னா குழந்தை பிறந்துருமான்னு உடனே கேட்டாப்புல. அதுக்காகவே அப்படியே வடக்கு மாவட்ட செயலர் பார்த்து பிடிங்கி நீங்கள் எம்பியா மட்டும் இருங்க போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தஞ்சை தெற்கு மாவட்டத்தில் நடக்குது. முதலமைச்சருடைய அந்த ரக்கட் ஃபேஸ் சொன்னீங்க, எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு. என்னது அப்படின்னா, எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இது ஆதரவு தெரிவிச்சு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு சொல்லிட்டாப்லையா? அதான் இப்பயாவது புத்தி வந்திருக்கேன். ஐயா ஆதரவு தெரிவிச்சு சொல்லியிருக்காரு, நீங்க அப்படி சொல்றீங்க? அப்புறம் பார்த்தா புதுக்கோட்டையில ஏதாவது ஒரு ஊராட்சி வந்து பேரூராட்சியா மாத்துறாங்க, அவர் பேரூராட்சியா மாநகராட்சியா மாத்தணும்னு சொல்லிட்டாரு. உடுப்பா திருத்திக்கப்பா, பார்த்து படிக்கிறது நான் சொன்னதா இருக்கணும், நீங்க சொன்னா பேச முடியாது. பார்த்து படிக்கிறது தப்பா படிக்கலாம், பட் இல்லாத எப்படி சார் படிக்கிறீங்க நீங்க? அப்படி இல்ல, 2வது கேள்விக்கு 3வது ஆன்சர் சொல்றீங்க, சீட் இருந்தாலும் பார்த்து தப்பா. என்ன சார் எலெக்ஷன் டைம் சார், கொஞ்சம் கான்சன்ட்ரேட் ஃபார் திஸ். நீங்க கேள்வி வரிசையா சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி அததான் இன்னொருத்தர் போட்டிருக்காரு. அவர் வந்து எப்படி கேட்டிருக்காரு அப்படின்னா, கேள்வி வந்து எஸ்ஐஆர் நடைமுறைகளை எதிர்த்து பேசாத அப்படின்ற மாதிரி ஏதாவது மாத்தி கேட்டு கேள்வி கேட்டவன் தப்பியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல. ஸோ ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய அந்த புத்திசாலித்தனமான ஆட்சியின் கீழே நம்ம 100 ஆண்டுகள் வாழ்ந்தோம்னு எல்லாரும் வேடிட்டு இருக்காங்க. இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.